கர்ம வினைகள்ன்றாங்க, அதெல்லாம் நிஜமாலே உண்மையா? அதை பத்தி உங்க கருத்து? கர்மாங்கிறதும் ஒண்ணுதான், வினைங்கிறதும் ஒண்ணுதான். வினைங்கிறது நம்மளுடைய செயல்கள். நம்ம என்ன செயல் செய்யறோமோ அதற்கான விளைவுகள் இருக்கு. அது விதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விதி இருக்கு. ஒரு கணக்குக்கு ஒரு ஃபார்முலா இருக்கா மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. இது இப்படிதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும்ங்கிறது ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை படி நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம விதி அப்படின்னு சொல்லிட்டு அதுவே கதி அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. விதி நம்ம உருவாக்குறது. அதை நம்ம கதியா இருந்துக்கிறத விட அதுல இருந்து நம்ம யோசிக்கணும். யோசிச்சு நம்மளால தன்னை அறிவதற்கு இல்ல நம்மளுடைய குறைகளை சரி செய்வதற்கு இல்ல நம்ம குறைகளை கண்டறிந்து அதை சரி செய்து கொண்டு இந்த கர்மாங்கிறது இப்படிதான் உருவாக்கப்படுது. அதனால விதிதான் அதனுடைய நிலை அப்படின்னு சொல்றதெல்லாம் தவறானது. விதியை நினைச்சு கதியா இருக்கக்கூடாது. நம்ம அதுல இருந்து வெளிப்பட கத்துக்கணும். இப்ப நமக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடந்தது அப்படின்னா அது உன்னோட கர்ம பலன், உனக்கு சில விதியில இருக்கு, நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. மற்றவங்க நமக்கு கெட்டது பண்றாங்க, நம்ம மனசை கஷ்டப்படுத்துறாங்க, இல்ல நமக்கு ஏதோ ஒரு காயத்தை ஏற்படுத்துறாங்கன்னா ஒரு தீங்கு நமக்கு விளைவிக்கிறாங்க. இப்ப அது அவங்களுக்கு ஒரு கர்மாவா ஆக்ட் ஆகும். அவங்க தப்பு பண்ணாங்கன்னா நாளைக்கு அது அவங்க தப்பு நடக்கும். சரி, நம்ம பண்ண அந்த கர்ம வினைனால நமக்கு ஒரு விஷயம் நடக்குது. பட் ஆனா மறுபடியும் எதுக்கு அவங்க அந்த சுழற்சியில போய் மாட்டாங்க? நடக்கணும்னு இருக்கனால தானே அவங்க நமக்கு தீங்கு பண்றாங்க. அப்பதானே என்னோட கர்மத்துக்கான பலனை நான் அடைகிறேன். மறுபடியும் அவங்களே அந்த சர்க்கிள்ல மாட்டுறாங்க. நல்ல ஒரு கேள்விதான் இது. இது உங்களுடைய கர்மா அப்படிங்கிறது நீங்க செய்யற செயலுக்கான விலைகள் தான் வரும். நீங்க அவருக்கு ஒரு தீங்கு செய்திருந்தா அதனுடைய பிரதிபலிப்பு உங்களுக்கு திரும்பி செய்துதான். இதுதான் விதி பெயர். ஒரு பொருளை எப்படி நீங்க கொடுத்தீங்களோ அந்த பொருளை திருப்பி கொடுக்கிற. அது போலதான் நீங்க நல்லது கொடுத்தாலும் அது கர்மா தான், கெட்டது கொடுத்தாலும் கர்மா தான். அப்ப நீங்க கொடுத்த அந்த நல்லது திரும்பி நமக்கு வருது. அதே போல கெட்டதை நீங்க கொடுக்குறீங்க, அது நமக்கு வருது. இதுவும் கர்மா இல்ல விதி அப்படின்னு நம்ம சொல்றதை விட நம்ம செயல்முறைகள் அப்படின்னு தான் சொல்றோம். இதுக்கான விளைவுகள் வந்தே தீரும். இதுல மாற்றங்களே இருக்காது. இதுல யாருமே தப்பிக்கவும் முடியாது. கடவுளா இருந்தாலும் தப்பிக்க முடியாது. இதுதான் உண்மை. எனக்கு அதான் இன்னும் என்ன டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு தீங்கு விளைவிச்சிட்டேன். இப்ப எனக்கு நீங்க மறுபடியும் அந்த தீங்கு, எனக்கு மறுபடியும் அந்த தீங்கு ரிட்டர்ன் வரும். இப்ப அது உங்க மூலியமாவோ யார் மூலியமாவோ வருது. அப்போ எனக்கு நான் விளைச்ச தீங்குக்கு எனக்கு பதிலுக்கு தீங்கு வந்துடுச்சு. அப்ப அதோட கணக்கு முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப எனக்கு பதிலுக்கு ஒரு தீங்கு வருதுல்ல. இப்ப நான் உங்களுக்கு தீங்கு விளைஞ்சிட்டேன், பதிலுக்கு நீங்க தீங்கு எனக்கு விளைவிக்கிறீங்க. இப்ப எனக்கு வந்தோன்னா என்னோட கணக்கு முடிஞ்சது. இப்ப நீங்க எனக்கு தீங்கு விளைவிச்சனால மறுபடியும் உங்க கணக்கு அங்கிருந்து தொடங்கிடுமோ? கட்டாயம் வரும். அப்ப இது ஒரு சுழற்சி மாதிரி போயிட்டே இருக்காதா? கட்டாயம் போயிட்டு தான் இருக்கும். ஒருத்தர் நம்மள அடிக்கிறாரு, நம்ம திருப்பி அடிக்கிறோம் இல்லையா? அடிச்சிச்சுன்னா அப்ப முடிஞ்சிருச்சு. அப்ப திரும்பி நீங்க அடி வாங்கின பிறகு ஒண்ணு நீங்க நினைக்கணும், நம்ம அடிச்சோம் திருப்பி அடிச்சுட்டாரு, அப்படி விட்டுணும். நான் திருப்பி அடிக்கணும்னு உங்க மனசுல நீங்க அந்த நினைப்பு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப அந்த பழிவாங்க எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கான ஒரு முடிவுகள் சமாதானமா போகணும். ஒரு 2 பேரும் ஒரு புரிதல் ஏற்பட்டதுன்னா இந்த பிரச்சனை இருந்து தப்பித்து